வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். 2 நிகழ்வுகள். ஒன்று, அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள். இன்னொன்று, தாவேக அரசை கவிழ்க்க சபாநாயகருக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வர சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட பேரம் பேசப்பட்டதாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன் இல்லாத அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளை, நிகழ்வுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? சார், ஃபஸ்ட்டு இந்த ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏஸ் எல்லாம் ராஜினாமா பண்ணுறதுக்கு பாருங்கள். ஐ திங்க் ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ராஜினாமா பண்ணி 10 மாதம் அடுத்த கட்சியில் தாவறது. ஐ திங்க் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம். நான் அரசியல் பார்க்கறது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி எம்ஜிஆர் பீரியடில், அந்த பீரியடில் நான் கண்டிச்சதில்லை. பட் அந்த டைமில் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி நியூ லோ. ஒரு சில்லறத்தனத்தில் இறங்கிட்டாங்க. தாவேகா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாங்க ஹிஸ்ட்ரியில். புது கட்சி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, மக்கள் நம்பி வாக்கு போட்டாங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு 2 அவங்க கட்சியிலே இருக்காங்க, காசெல்லாம் கொடுத்தாங்க. ஓம்லூர் கேண்டிடேட் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த லக்ஷ்மணனால் தான் தோற்று போயிட்டேன். சேலம் வெஸ்ட்டில் 3000 ரூபா சீட்டுக்கு கொடுத்து டிக்கெட், ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்தாங்க. இதனால எங்களுக்கு அடிபட்டுருச்சு. அது பார்டர் கான்ஸ்டுவன்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு 2, 3, 4, 5 இடத்துல வேணா காசு நிறையா ஓட்டுக்கு கொடுத்துருக்கலாம் தாவேகாவே. பட் அதர்வைஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம். சில பேர்லாம் பணமே செலவு பண்ணல, சும்மா ஒரு ஆட்டோ வச்சு சுற்றுனாங்க, கேன்வசிங் இல்லாமல் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ விஜய் நீட்ஸ் டு ரியலைஸ் தட் ஹீஸ் அ சென்டர் ஒன் மேன் ஷோ. மக்கள் மத்தியில் பயங்கர அதிருப்தி வரப்போகுது. இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு வரப்போகுது. ஏன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் நீங்கள் உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா அந்த திமுக வெர்சஸ் தாவேகா அது கம்ப்ளீட்டாக உடையுது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் பிஜேபி என்ன வடநாட்டில் செஞ்சுட்ருக்கோம். சிவசேனா உடைச்சாங்களா? இப்போது ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து எம்பி ராகவ் சட்டாலேருந்து உடைச்சாங்களா? அதே டெக்ஸ்ட் புக் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றார் விஜய். இட்ஸ் கம்ப்ளீட்லி அவாய்டபிள். கம்ப்ளீட்டாக எம்எல்ஏ நம்பி, மக்கள் ஜனநாயகத்தை நம்பி ஓட்டு போட்டாங்க. அவங்க எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க, நின்ட்டாங்க அங்கே. இப்போ எந்த மூஞ்சியை வச்சு திருப்பி ஓட்டு கேட்க போகிறேன்? அந்த ஆட்சி பெரும்பான்மை பலத்தோடு நீடிக்கணும், நாங்கள் ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சு ஆதரவு கொடுத்தா பெரும்பான்மை பலம் கிடைக்கும், அப்படி கேட்டால் ஓட்டு போட மாட்டாங்களா? சார், பெரும்பான்மை பலத்தோட இப்போ 5 வருஷம் ஆச்சு, நீங்கள் அமைச்சிட்டீங்க. நீங்கள் 107 இருக்கீங்க. திருச்சியில் ஒன்று நிற்க போகுது, எப்படியும் ஒன்று எலெக்ஷன் திருச்சியில் இருக்குது. நீங்கள் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருங்க, யூ வில் கம் பேக் டு 108 வந்துடுவீங்க. நீங்கள் மினிஸ்டர்ஷிப் பதவி கொடுத்துட்டீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் பெரும்பான்மை வந்திருந்த மினிஸ்டர் பதவி பிடுங்கிட்டு போகிறீங்களா? அப்படி 1 years என்ன பண்ணிட்டாரு? வாட் இஸ் இட் டன்? விஸ்வநாதன் பண்ணிட்டாரு. காங்கிரஸில் விஸ்வநாதன் பண்ணது உச்சம் அயோக்கியத்தனம். இப்போ அந்த குழந்தைய அந்த பாஸ்கோ கேஸ் நம்மளும் போட்டு வச்சுருக்கோம். நான் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகிறேன் அவர் எடுத்துகிட்டு. அது எந்த சமூகத்திலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதிகமாக ஹைகோர்ட் போகணும், ஹைகோர்ட்டில் ஃபெயில் ஆனால் சுப்ரீம் கோர்ட் போகிறேன். அங்கே கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதிரி பிஹேவியர் யாரும் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்காமல் இப்போ இந்த பேரம் பேசுறது, இந்த ஏடிஎம்கேலேருந்து இழுக்கிறது, இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரத்தோட இன்சிடென்ட்டும் சரி, விஸ்வநாதன் இன்சிடென்ட்டும் சரி, இது 2மே அட்மோஸ்ட் அட்டென்ஷன் கேட்குது. விஜய் இதுக்கு அட்டென்ஷன் போட்டு ஒரு தீர்வு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க மக்கள்கிட்ட. அது எது வேணா இருக்கலாம் சார். திரு விஸ்வநாதன் விளக்கம் கொடுத்துட்டாரு, வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. சார், பாஸ்கோ கேஸில் ஆகுமா அதெல்லாம்? அப்படி இருக்கா உங்களுக்கு? ஐபிசி செக்ஷனில் அப்படி இருக்கா? அவர் பண்ணதா? ஹீஸ் அன் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. 1000 teachers have been arrested since POXCO Act has come into power. POXCO Act வந்திருக்குல்ல, அப்போ 1000 teachers அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஒரு கேஸில் 4-5 டீச்சர் கூட இருக்கலாம். 1000 cases இல்லை, 1000 teachers அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சில பேர் அபெட் பண்ணதுக்கு ஏகப்பட்ட கேசஸில் பிரின்சிபல் கேட்கவே இல்லை, கம்ப்ளைண்ட்டை மூடி மறைக்க பார்த்தாங்க. ஒரு கேஸில் 4-5 பேர் அரெஸ்ட் ஆயிருக்கான். குற்றவாளி ஒருத்தனா இருந்திருக்கான். பட் இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருக்காங்க குழந்தைங்க வைஸ் பிரின்சிபல் கிட்ட, பிரின்சிபல் கிட்ட. சீரியஸ்னஸ் ஆஃப் த மேட்டர் புரிஞ்சுக்கணும் சார். இல்லை, அது மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கா? திரு விஸ்வநாதனுடைய விவகாரமும் அமைச்சர் சரத்தோடைய விவகாரமும் 100% டிஃபேம் பண்ணப்பட்டிருக்கா இந்த அரசோட செல்வாக்கு பொறுத்த வரைக்கும். ஒரு டாக்டரை ஏற்றி விட்டாரு. ஒரு டாக்டர் வந்தார், நான் தான் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேங்கிறாரு. அந்த பையனுக்கு பார்த்து நான் தான் பிரிஸ்கிரிப்ஷன், பையனே இல்லை பொண்ணை போய் பையன் சொன்னான். அங்கேயே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நானும் கவனிக்கல. ஒருத்தர் கமெண்டேட்டர் என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் இது சொல்லவே இல்லையே, ஓபியஸாக இருக்கே பாயிண்ட்னாரு. ஐயோ, நான் ரொம்ப கவனிக்கலன்னு. பட் வாட் எவர் இட் மேபி சார், திஸ் வாண்டட் இம்மீடியட் அட்டென்ஷன் ஃப்ரம் விஜய். தட் ஐ வில் கீப் டிசிப்ளின். நான் டிசிப்ளினாக வச்சுக்குவேன், கட்சியை ஒரு ஒழுக்கமாக வச்சுக்குவேன்.
நான் எவன் தப்பு செஞ்சாலும் நான் கண்டிப்பேன், நான் பார்ப்பேன். ஸோ பாலிடிக்ஸ் ஒரு புது பாரில் கொண்டு போகலாம். என்ன இதெல்லாம் எவ்வளவு நாள் கூட்டணி கட்சிகளை நம்புறதுன்னு ஒரு அழுத்தம் இருக்கு. நம்புறதுன்னா என்ன சார் புரியல எனக்கு. நம்புறதுன்னா என்னன்னு புரியல எனக்கு. நரசிம்மராவ் பீரியட் இருந்தது, வாஜ்பாய் பீரியட் இருந்தது, மன்மோகன் சிங்கோட 10 வருஷம் இருந்தது. ஏன் இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க உங்களை? அவங்களுக்கு நீங்க டிஎம்கே வந்து ஆட்சி அதிகாரம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இவங்க ஆட்சி அதிகாரம் கொடுத்துருக்காங்க. எங்க போக போறாங்க? அவங்க என்ன சொல்ல போறாங்க? லீமா ரோஸ் இங்கிருந்து அமிச்சிட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா கதவு திறந்து வச்சிருக்காரு. இந்த அதிமுக மந்திரிகள்லாம் பழைய டிக்கெட்டுக்கு இவங்கெல்லாம் ஊறி போயிருக்காங்க அரசியல்ல. இவங்க வந்து இந்த கில்லி சரத்து, இங்க தமிழன் பார்த்திபன், நீங்க சேலத்துக்காரு, ஒரு 30, 35, 38 இந்த மாதிரி ஏஜ் குரூப் இருக்கு. நிறைய யங் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்களாம் சாப்பிட்டு முழுங்கி தூக்கி எரிஞ்சிருவாங்க சார். தாவேகா வில் பிகம் ஏடிஎம்கே ஃபார் ஷுவர். இல்ல அத ஆதவர்ஜுனாவே ஒத்துக்கிறார்ல. என்னன்ட்டு தவேகாவுடைய தாய் கட்சி அதிமுக தான் அப்படின்னு. கேவலம். இதோட பை சான்ஸ் ஒத்துக்கிட்டாருன்னா இது பார்க்கல, சொல்லியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. இதோட கேவலம் எதுவுமே இருக்காது. அமைச்சர் ஆதவர்ஜுனா இதை சொன்னார். சார் இது கேவலம் சார். இது ஜெயலலிதா இஸ் அக்யூஸ்ட் சார். சசிகலா யாரு? ஜெயலலிதா யாரு? இந்த விஜயபாஸ்கர் யாரு? குட்கா மறந்துட்டீங்களா? கரப்ஷன், எடப்பாடி கரப்ஷன் சார். ஏன் கிரிமினல் கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்கு இன்னும் கூட டிவிஎஸ்சியில்? லாஸ்ட் கவர்மெண்ட் மேல அதிருப்தி எனக்கு அதுக்கு தான் இருந்தது. ஆக்டே பண்ணல மிஸ்டர் ஸ்டாலின். எடப்பாடி மேல பண்ணல, அண்ணாமலை மேல பண்ணல, எச் ராஜா மேல பண்ணல. இதனால தான் மக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க. நீங்க நல்லா திட்டத்தை கொண்டு வந்துட்டா நீங்க அரசியல்ல மெசேஜ் ரீச் ஆகணும்ல மக்களுக்கு. பிராங்கா சொல்லணும்னா மக்களுக்கு பரபரப்பு வேணும். பிஜேபி பரபரப்பா வச்சிருக்கோம் மக்களை. இப்போ சடனா கேஸ் கட்டுப்பாடு கொண்டு வந்தான். கமர்ஷியல் சிலிண்டர்லாம் காலி. இப்போ 3350 ரூபாய் இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர் ரேட். இன்னைக்கு கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரி லாக்டவுனில் இருக்கு. மோதிக்கு ஒரு சுழிப்பு வரல மூஞ்சில. பெட்ரோல் ரேட் 108, 109, 112 அப்படி போயிடுச்சு. நோ கவலை, வரியே இல்லை. டாலர் ரேட் எங்கேயும் உழுவிட்டோம். பட் ஏதோ ஒரு மக்களை பரபரப்பாக வைக்கணும். ராமர் கோயிலில் கொள்ளடிச்சான், அதுக்கும் கவலை இல்லை. ஏதோ ஒன்று கொண்டு வருவார், மக்கள் பரபரப்பில் மறந்துடும். இட் இஸ் அபவுட் தாவேகா. தாவேகாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஹிஸ்ட்ரி ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கு. நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டனா நல்லா வருவேன். வர்றவங்களை வேண்டான்னு சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க. 100% சொல்லணும். அவங்களா விருப்பப்பட்டு 100% சொல்லணும் சார். நீ பிஜேபி மாதிரி வாஷிங் மிஷின் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது? பிஜேபி இந்த வாஷிங் மிஷின் வேலை நல்லா பண்ணியிருக்கு. எவன் கரெக்டாக இருக்கான், எவன் மேலே கேஸ் இருக்கு. எத்தனை பேர் சார்? ஹேமந்தா பிஸ்வா சர்மா, முகுல் ராய், சுவேந்து அதிகாரி, இவங்க எல்லாம் இதில் இருந்தவங்க தானே. காங்கிரஸில் இருந்தவங்க, டிஎம்சியில் இருந்தவங்க. ஜெயிச்சுட்டாங்க. பாஜகவுக்கு போய் ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் இருக்கும்போது ஜெயிச்சாங்க, எம்எல்ஏ இருந்தாங்க. மம்தா பானர்ஜி அங்கே வெளியே இருந்தால் ஜெயிச்சாங்க. எம்எல்ஏ தானே இருந்தாங்க. இப்போ பிஸ்வாஸ் முதல்வர், சுவேந்த அதிகாரி முதல்வர். வெரி குட். முதல்வர் ஆனா கரெக்ட் இல்லையா? அப்போ நீ டாப் கரப்ஷன்ல கொண்டு வர. அவன் எம்எல்ஏ இருந்து இவ்வளோ கரப்டா இருந்தா, இப்போ டாப் கரப்ஷன்ல கொண்டு வர. இதுல பெருமை என்ன சார் இருக்கு? ஜெயிக்கிறது இல்லைன்னா சார் பெருமை இருக்கு நம்ம நாட்டில். மோடி மெஜாரிட்டி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏதோ இப்போ மெஜாரிட்டிக்கு வந்துட்டார். இப்போ இங்கிருந்து எம்பி வாங்கினார், அங்கிருந்து எம்பி வாங்கினாரு, இப்போ மெஜாரிட்டி ஆயிட்டாரு. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது. இப்போ நிதிஷ்குமாரும் தேவையில்லை, சந்திரபாபு நாயுடும் தேவையில்லை. இதே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடி கூட எந்தெந்த பார்ட்டி எலெக்ஷன் அலையன்ஸ் கூட இல்லை, அகேன்ஸ்டாக பில்லுக்கு ஓட்டு போடல. யார் போடல? நவீன் பட்நாயக் போடல, ஜெகன்மோகன் ரெட்டி போடல. எங்கே சார் இருக்காங்க இன்னைக்கு? அழிஞ்சு போயிட்டாங்க, கம்ப்ளீட்லி காலி. தாவேகா அதே ஸ்டாண்ட் எடுக்குது, பிஜேபி பற்றி அதே ஸ்டாண்ட் எடுக்குது. பிஜேபியோட டெக்ஸ்ட் புக் அப்படியே காப்பி பண்ணுது. பிஜேபி சடனாக சைலண்ட் ஆயிடுச்சு சார் தமிழ்நாட்டில். நான் 1.5 மாசமா எந்த பரபரப்பு செய்தி எதுவுமே பார்க்கல. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எதுவுமே பார்க்கல. தாவேகாவை கடுமையா விமர்சிக்கிறாங்க, திரு விஜயை கடுமையா விமர்சிக்கிறாங்க. பாஜக எங்க? திரு நயினா நாகேந்திரன், அது ஏதோ பேட்டியில திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். நீங்க மீடியாவில் இருக்கீங்க. அண்ணாமலையோட பரபரப்பு, அதுக்கு முன்னாடி இருந்த முருகனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எச் ராஜாவா இருக்கட்டும், பிரசிடென்டா இல்லாதப்ப கூட ஆர்ஜே கார் யூனிவர்சிட்டியில் நடந்த, ஆர்ஜே கார் மெடிக்கல் காலேஜில் நடந்த ரேப் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு கூச்சம் போட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த ரேப்புக்கு எவ்வளோ கூச்சம் போட்டான். அண்ணாமலை ஜாட்டை எல்லாம் அடிச்சுக்கிட்டாரு. வேர் இஸ் தட் நியூசன்ஸ் வேல்யூ? இப்போ அவங்களுக்கே நல்லா தெரியும் நியூசன்ஸ் வேல்யூ தான். ஏன்னா ஹையஸ்ட் ரேபிஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி பாஜக தான், எந்த சந்தேகமும் வேணாம். அதில் ரெக்கார்டில் இருக்குது. கன்விக்டட் ரேபிஸ்ட்டை பரோல் கொடுக்குற சரித்திரமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் குருமித் ராம் ரஹீம் பரோல் கொடுத்துருக்காங்க, ஆசாராமுக்கு பரோல் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் பரோல் கொடுத்துருக்காங்க. 18 டைம்ஸ் பரோல் வாங்கியிருக்காங்க. 45 days 18 டைம்ஸ் சார், இந்த 3 வருஷத்துலயே. எங்கேயும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. என்னன்னு சொல்லணும் தாவேகா அரச? பாஜக என்னன்னு சொல்லி விமர்சிக்கணும். 1 மாசம் தான் ஆச்சு. இங்க ரேப் நடக்குது இல்ல, தாவேகாவோட ரியாக்ஷன் எங்க இருக்கு? நீங்க ஒரு மேடல்ல நின்று என்ன சொன்னீங்க? குழந்தைங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, பெண்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க, உழைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, அதான் சொன்னீங்க. ட்ரக்ஸை ஒழிச்சு கட்டுவோன்னு. நான் உடனே ஒழிச்சு கட்டுன்னு சொல்ல, ட்ரக்ஸ்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் கேட்குறோம். கில்லி சரத்தை என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு? ஏன் ஒரு என்கொயரி போடுறதுக்கு என்ன இருக்கு? அவர் இன்னசென்ட்டாக இருக்கட்டும். அவர் பேரஸ்டமால் டேப்லெட்டை நிஜமாவே உடச்சு தூள் ஆக்கிட்டு வச்சுக்கோங்க.
மொபைல் ஃபோனில் நான் கண்டிப்பாக என் குழந்தைக்கு மொபைல் ஃபோனில் வச்சு ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டேன். அது 1.5 வயசு குழந்தைக்கு மொபைல் ஃபோன் இஸ் த மோஸ்ட் பல்யூட்டட் ஆப்ஜெக்ட். இப்போ உங்கள் பாடியில், நம்ம பாடியில் இப்போ இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் தான் மோஸ்ட் பல்யூட்டட் ஆப்ஜெக்ட். ஈகோலி, கமோடோட ஈகோலியோட அதிகம் இதில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குங்கிறாங்க. உங்களுக்கு என்கொயரி போடுறதுக்கு என்ன சார் இருக்கு? என்ன மருத்துவ பரிசோதனை இல்லை, ஆமாம். அந்த இன்சிடென்ட் பற்றி என்கொயரி பண்ண மாட்டீங்களா? நிஜமா ஒரு குழந்தை உள்ளே இருந்தாங்களா இல்லையா தெரியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? 2 years பேக் அந்த அம்மா எங்கே போயிருந்தாங்க, எங்கே வந்திருந்தாங்க? பை சான்ஸ் சரத் வந்து அந்த குழந்தையை கூட்டு ஸ்டேடியம்குள்ளே நிஜமாக வந்தாரா? நம்ம ஒரு வீடியோ கூட பார்க்கல. இப்போ இன்னொரு வீடியோ வந்து அது நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ஜாலியாக இருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது எதுவும் இருக்கலாம். பட் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அவர் ஒய்ஃப் இல்லை கண்டிப்பாக. நான் அதெல்லாம் எதுவுமே இன்சினுவேட் பண்ணல. பட் இந்த கேள்வி இஸ், உங்கள் குழந்தைய பேர் வச்சு வீடியோவில் உங்கள் குழந்தைய கூட்டு வந்து நீங்கள் நிற்க வச்சு, அது ஜூலியன் ஜஸ்டிஸ் ஆக்டில் தப்பு சார். அது இவ்வளோ கூட பேசிக் அறிவு இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. விஜய் எங்கே போனார்? விஜயோட என்கொயரி எங்கே இருக்குது? ஏன் ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ண மாட்டீங்களா? நிரபராதி இருக்கிற வரைக்கும் நீ அப்புறம் வா, அது வரைக்கும் மினிஸ்டர் வேணும்னு சொல்ல மாட்டாரா? வீரபாண்டியார் டாப்பில் இருந்தார். ஐ ஷுட் ரிமைண்ட் யூ, பல யங் நேயர்களுக்கு, இந்த விஜய் ஃபேன்ஸ்க்கெல்லாம் மேபி தெரியாது வரலாறு. வீரபாண்டியார்னாவே சேலம் நடுங்கும். கலைஞர் எதிர்க்க மாட்டார். கலைஞர் வந்து நீக்கினார் மினிஸ்டர் பதவியிலிருந்து. அவர் பாரப்பட்டி சுரேஷ்ன்ட்டு ஒரு அக்யூஸ்டு அரெஸ்ட் ஆயிருந்தார், ஜெயிலில் பார்க்க போயிட்டார் உள்ள ஜெயிலுக்கு. ரிலேட்டிவ் அவர் அடியாளவும் இருந்தார். வீரபாண்டியார் நீக்கினார். ஜனநாயகத்துக்கு அவ்வளோ மகத்தான ஒரு இது கொடுத்தாரு. பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம்ன்றீங்க அரசுக்கு. 100% கொடுத்தானே ஆகணும் சார். ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டு என்றால் ஜஸ்டிஸ் நிற்கப்படும், கமுந்து உழுவாது அப்படின்ட்டு யார் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது? நீங்கள் தான் கொடுக்கணும். பொன்முடியை இப்போ நீக்கினாங்கல்ல, அது என்ன சொன்னார்? அவர் ஏதோ சொன்னார்ல, நிற்கிது இப்படினாரு அப்படின்னாரு, மாட்டிக்கிட்டார் மனுஷன். இஸ் நாட் எ ஹாரிபிள் கிரைம்? சரி, இது வாயில பேசினார், ஏதோ பேசினாரு, வெர்பல் அபியூஸ் பேசிட்டாரு, நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க. விஸ்வநாதன் பண்ணது என்ன? வெர்பல் அபியூஸா? அந்த இன்சிடென்ட் உலகமே பார்த்துருக்கு. காரி துப்பாங்க உங்க மேல. இந்த கேஸ் விட போறதில்ல. அந்த குழந்தைக்கு நியாயம் வேணும். ஒரு ஸ்கூல் பள்ளி மாணவிகளுக்கு நியாயம் வேணும். நான் இது சும்மா ஒரு டைலாக் பேசுறதுக்காக பேசல. பர்செப்ஷன் என்ன இருக்கும்? ஸ்கூல் குழந்தைங்களா அப்போ தொடலாம், முதுவை தடவலாம், கன்னத்தில் ஒரு முத்தம் தான் கொடுத்தேன்னு சொல்லலாம், நான் தாத்தா மாதிரி கொடுத்தேன், நான் அப்பா மாதிரி கொடுத்தேன். இந்த கதைக்கெல்லாம் எங்கே சார் இடம் இருக்குது? ஃபாதர் பொண்ணுங்களை ரேப் பண்ணலையா? விட்டுற முடியுமா அப்படி? ஸோ இட்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. வர்பல் எல்லாம் இல்லை, இது இதுவுமே இல்லை. டைரெக்டாக கண்ணுக்கு தெரிஞ்சது. ஒருத்தர் சைல்டு ரைட்ஸை அப்யூஸ் பண்ணுறாரு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இது இட்ஸ் நத்திங் பட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இன்னொருத்தர் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுற பர்செப்ஷன் மக்களுக்கு வந்துச்சு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்ட்டு. கிளியர் பண்ண வேண்டிய கடமை யாருது? தீர்வு கொடுக்குற கடமை யாருது? விஜய் அதை பற்றி பேச்சு இல்லை. மாறி லீமா ரோஸ்க்கு இடம் கொடுக்குறாரு, ஏடிஎம்கே டேக் ஓவர் பண்ண அலோவ் பண்ணுறாரு தாவேக்காவை. திரும்ப இட் வில் பி ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே. இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர்ந்து செயல்பட முடியாது, அவர் மேலே அதிருப்தி. அதிமுக ஒன்றிணைனு பல்வேறு கட்டங்களில் வைத்த கோரிக்கைகளுக்கு அவர் செவிசாய்க்கல, தொடர் தேர்தல் தோல்வியில் கொடுக்கிறார். இது எதுவுமே ஃபேக்சுவலாக சரியில்லை. என்ன எல்லாமே ஃபேக்சுவலாக ஒரு மாசத்தில் தெரிஞ்சதா? இப்போ இல்லை, தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. சார் எவ்வளோ வயசு சார் இவங்களுக்கு? எம்எல்ஏஸ்க்கெல்லாம் 55, 60, 70 இருப்பாங்களா? அரௌண்ட் ஒரு மாசத்துல தான் இவங்களுக்கு அறிவு வந்துச்சா? எடப்பாடி ஸ்டாண்ட் கிளியராக வச்சிருக்காரு, அரவிந்த் ஸ்டாண்ட் கிளியராக வச்சிருக்காருல்ல. முடியாது, நான் ஓபிஎஸ் சேர்த்த மாட்டேன், நான் சசிகலா சேர்த்த மாட்டேன், தினகரன் சேர்த்த மாட்டேன், கிளியராக வச்சிருக்காரு. அப்போ வெளியே வந்திருந்தா அப்போ வந்துருந்துருக்கணும். ஆமாம், நீ எதுக்கு நின்ன? ரெட்டையில் எதுக்கு நிற்கிற? நீ நிற்கக்கூடாதுல்ல சார். நான் ரொம்ப பெரிய எதிரி எடப்பாடிக்கு. நான் என்ன 4 தாட்டி ஜெயிலுக்கு அமிச்சாரு. நான் அவ்வளோ வன்மா வச்சிருக்கேன், சும்மா இல்லை. ஆனால் பொலிட்டிக்கல்லி அவர் ஸ்டாண்டு கரெக்டுங்கிறீங்களா? அவர் ஸ்டாண்ட் கரெக்ட் தானே. ஏடிஎம்கேல வேற யார் இருக்கா அவர் மாதிரி லீடு பண்றதுக்கு? நீங்க சார் பிஜேபிக்கு எவ்வளவு சீட் கொடுத்தாரு அவரு? 27. காங்கிரஸ்க்கு எவ்வளவு கொடுத்தது டிஎம்கே? 28. அப்புறம் காங்கிரஸோட பிரஷரா பிஜேபியோட பிரஷரா காங்கிரஸ் போட்டுற முடியும்? மனுஷன் தாக்கு பிடிக்கிறாருல்ல. எம்பி எலெக்ஷன் 5 சீட் கொடுத்தாருல்ல பிஜேபிக்கு, அவ்வளவுதான் கொடுத்தாரு. ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர். அவர் ஏடிஎம்கே விட்டு கொடுக்கல. மீதி எஸ், திஸ் இஸ் த வே பாலிடிக்ஸ். விஜய் என்ட்ரி வந்துருச்சு, விஜய் ஹேட் டு கம் அப். விஜய் டிஎம்கேவும் துவச்சு போட்டாரு, ஏடிஎம்கேவும் துவச்சு போட்டாரு. இவங்க ஏற்றுக்கிறது தான் பெரிய பிரச்சனை சொல்றேன் நான் திருப்பி. சரி, ஏடிஎம்கே கான்டெக்ட்லயும் யோசனை பண்ணல, தாவேகா கான்டெக்ட்ல மக்கள் நம்பிக்கை விரோதத்தை பேசலாம். நம்ம அரசியல் கட்சி குப்பல போட்டோம், அது டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பாஜக போட்டோம், ஐ டோன்ட் கிவ் அ டேம். அது உட்கட்சி பிரச்சனை. உள்கட்சி ஏதோ ஒரு கட்சி சார், கட்சி மேல எல்லா கட்சி மேல வெறுப்பு வச்சிருக்கேன், அதனால அவங்களும் விட்டுறலாம். மக்கள் பத்தி பேசலாம். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க? ஹையஸ்ட் இங்க கொடுத்த ஓட்டு வந்து விஜய்க்கு. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க?
மாற்றம் வருது. வி நீட் அ கிளீனர் பாலிடிக்ஸ். யார் ப்ராமிஸ் பண்ணா? நாங்கள் தூய சக்தி. தீய சக்தி யாரு? திமுகன்னு சொன்னாரு. திமுகன்னாரு, கண்டினியூஸாக சொன்னார். நாங்கள் தூய சக்தி, தூய சக்தினா தூய சக்தி லட்சணமா இது? தூய சக்தி லட்சணமா இதுன்னு மக்கள் கேட்க போகிறாங்க. நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியில் கோல்டன் சான்ஸ், நீங்கள் 5 years ஒழுங்காக டெலிவர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் எழுதி வச்சிருங்க, 15 வருஷம் விஜய் தான் சிஎம். ஆனால் இதே மாதிரி அதை வருஷம் நான் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா வச்சுக்கோங்க, எங்கள் தாய் கட்சி ஏடிஎம்கே மக்கள் தாயும் இல்லை பாட்டி தாத்தா எல்லாத்தையும் பாட்டை முப்பாட்டம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடுவாங்க அடுத்த எலெக்ஷனில். ஆனா தேர்தல் வெற்றி தானே அளவுகோல். இப்ப பாருங்க, இடைத்தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்கன்றீங்க. 100% ஜெயிப்பாங்க சார். தாவேகா ஜெயிச்சிருவாங்க இடைத்தேர்தலில். 5 years கழிச்சு பாருங்க எலெக்ஷன், எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இந்த இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க, எனக்கு டவுட் இல்லை. இதே அதிமுகல இருந்து வந்தவங்க நின்னாலே ஜெயிச்சிருவாங்க. 100% ஜெயிச்சிருவாங்க. அப்போ தாவேகா மேல அதிருப்தி இல்ல, திரு விஜய் மேல அதிருப்தி இல்லைன்னு தானே அர்த்தம். அது 5 yearsல வந்துடும். 5 yearsல வரும். இப்போ மக்கள் ரொம்ப கிளவராக இருக்காங்க. இப்போ இந்த இடைத்தேர்தலில் டிஎம்கே ஜெயிச்சு வச்சா டிஎம்கே வந்துட போகிறதில்ல சார். அந்தந்த எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சிக்கு அந்த மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போட்டால் அவன் வேலை ஆகும்? அவன் டிஎம்கே ஒரு அப்போசிஷன் லீடர் வந்து உட்கார வச்சா, எம்எல்ஏ உட்கார வச்சா அவன் வேலை ஆகிடுமா? ஆளுங்கட்சி எம்எல்ஏனா வேலை நடக்கும். அவ்வளோதான், சிம்பிள். மக்கள் அங்கே யோசனை பண்ணுறது விசில்லேருந்து யார் நிற்கிறா, அவ்வளோதான். இந்த தடவை கூட விசில் சின்னத்தில் நின்னவனுக்கு யார் நின்னான்னு தெரியலையே, விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த விஜய்ங்கிற ஒற்றை முகம் தான். தட் இஸ் ஆல் வெரி கிளாரிட்டியோட இருக்கும். விஜய் அதான் சொல்கிறேன், விஜய் யூ கேபிட்டலைஸ் ஆன். ஜெயலலிதா இருக்கும் போது அம்மா உத்தரவுங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்டு. அம்மா உத்தரவு. நான் சேலத்துலேருந்து ஒரு தாடி ட்ரைசைக்கிள் ரேலியில் வந்தேன் சென்னைக்கு. 2015 ஃப்ளட்டுக்கு அப்புறம் மாறி அம்மா உத்தரவு வச்சுருந்தேன். ஒரு போலீஸ் என்னை நிறுத்தலை. நான் போலீஸ்கிட்ட சொல்லவும் இல்லை. 30,000 நோட்டீஸ் கொடுத்தேன், என்க்ரோச்மெண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. மாறி அம்மா உத்தரவு பேர் போட்டு நீர்நிலையிலேருந்து ஆக்கிரமிப்படுங்க அது இது டிமாண்டு. அப்போ மாரியோட ஃபெய்த்தோட பவர் இருந்தது, அம்மா உத்தரவுக்கு அவ்வளோ மரியாதை. அம்மா எங்கே சார் இன்னைக்கு? அந்த லெகசி என்ன ஆச்சு? எதனால கெட்டு போச்சு? சசிகலா வளர்த்துச்சு, அம்மா வளர்த்துனாங்க. இந்த எடப்பாடி மாதிரி ஆளுங்க. ஆனால் அந்த குமிஞ்சு நம்ம அந்த சீனெல்லாம் பார்த்தோம் படுத்தது. அந்த அம்மா ஏன் அப்படி பண்ணாங்க? she could have developed a very strong political force, a vibrant dynamic political force டெவலப் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஏன்னா அவங்க பேரில் தான் ஓட்டு விழுந்தது. ரட்டையிலையோட அம்மா பேரில் தான் ஓட்டு விழுந்தது. நல்லா கொண்டு வந்திருக்கலாம். தாவேகாக்கு விஜய்க்கு அதே வாய்ப்பு ஹிஸ்ட்ரி கொடுக்குது. இல்லை, அதை கடந்த ப்ரிவிலேஜ் இருக்குது, அதை கடந்த அட்வான்டேஜ் இருக்குது. திரு கருணாநிதிக்கோ திருமிகு ஜெயலலிதாவுக்கோ இல்லாத ஒரு ப்ரிவிலேஜ், இல்லாத ஒரு அட்வான்டேஜ் திரு விஜய்க்கு இருக்குது. அதனால் விஜய் மீது அவ்வளவு சீக்கிரத்தில் மக்களுக்கு அதிருப்தி வராதுன்னு தானே அவர் சார்பாக பேசக்கூடியவங்க சொல்கிறாங்க. அதிருப்தி சார், நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, அதிருப்தி வராதுன்னா இது பாஜகவோட அரசாங்கம் இப்போ இருக்குது. காங்கிரஸ் பீரியட் இல்லை, வேர் யூ கேன் டூ யுவர் பாலிடிக்ஸ் ஃப்ரீலி. பாஜக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. செங்கோட்டையன் யாரை பார்த்து வந்து தாவேகால சேர்ந்தாரு? அமித்ஷாவை. மார்டின் குடும்பம் அதிகமாக யாருக்கு கொடுத்துருக்கு பணம்? எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பாஜகவுக்கு, டிஎம்கேக்கும் கொடுத்துருக்காங்க. மார்டின் குடும்பத்தோட எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்க. அதிகமாக கொடுத்தது பிஜேபிக்கு. இப்போ அவனோட லாட்டரி இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு? நார்த் ஈஸ்ட்ல இருக்கு, நார்த்ல இருக்கு. எங்கெங்க லாட்டரி பேன் இல்லையோ அனைத்து இடத்துல 24,000+ கோடி டர்ன் ஓவர் இருக்கு. அது யார் கருணையில் நடக்குது சார்? பாஜக கருணையில் நடக்குதா சார்? யார் கருணையில் நடக்குது அது லாட்டரி வியாபாரம்? இந்தியாவில் அனுமதி பெற்ற மாநிலங்கள்ல நடக்குது. எந்தெந்த மாநிலங்கள் அனுமதிச்சிருக்கோ அங்கே நடக்குது. அந்த மாநிலம் யாருக்கிட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கிட்ட இருக்கு சார்? மோடி நினைக்காம ஒரு இலை கூட நவுறாது. இன்னைக்கு இந்தியாவில் அப்படி இருக்கு. நீங்க ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஃப்ரீயா இந்த டாட்டையோ கனெக்ட் பண்ணி கொண்டாந்து பாஜக கிட்ட வச்சிட்டீங்களே. நானா வச்சேன் சார். அவர் டர்ன் ஓவர் வைக்குது. வச்சது மட்டும் இல்ல, அத தாவேகாவோட வேற கோத்து விட்டீங்க. அப்புறம் தாவேகா சார், நீங்க என்ன பாஜக என்ன அப்படியே சைட் லைன் எடுத்துக்கோமா? சரிடா, தமிழ்நாடு தனியா போட்டோம்பா, தனியா இருக்கட்டும்பா, நம்ம வாட்டுக்கு நம்ம இருக்கலாம்பா, நம்மளுக்கு தான் இவ்வளவு சீட் இருக்கு, அப்படி போயிடுவானா? பெருச்சாலி வந்து எங்க அவதாரம் எடுத்தது எனக்கு தெரியாது. ஆனா அந்த தாமரை பார்க்கும் போதெல்லாம் அது அப்படி குத்துது பாருங்க, அது கிளியரா தெரியுது. இல்ல, இவங்க ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காங்கல்ல சார் தாவேகா? இருமொழி கொள்கையில ஸ்டாண்ட் கரெக்டா இருக்காங்க. நீட் வேணான்றதுல உறுதியா இருக்கிறாங்க. அந்த கொள்கைகளை எங்கேயாவது இவங்க சமரசம் பண்றாங்களா? இன்னும் இதுக்கு பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்கு இவங்க வந்து முடிவு எடுக்கல. பாஜக அரசு கடிதம் எழுதியும் கூட முடிவு எடுக்கல. எங்கேயாவது ஒரு சார்பு நிலை, சாய்வு நிலை உங்களுக்கு தெரியுதா? 100% தெரியுது சார். இல்ல, ஏதாவது உதாரணம்? 100% எனக்கு தெரியுது. பாலிசி லெவல் டிசிஷன்ஸ்ல இப்போ பில்ஸ் எல்லாம் வரும் புதுசா, அதில் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்துக்கலாம். திருப்பரங்குன்றத்தில் இது வரைக்கும் ஸ்டாண்ட் அப்ரிஷியேட் பண்ணுறேன். திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, செஞ்சுரி ஓல்டு எங்கே தீபம் எரிஞ்சதோ அங்கே தான் எரிய போகுதுன்ட்டு.
இது வரைக்கும் நிர்மல்குமாருக்கு அப்ரிசியேஷன். ராஜ்மோகன் மினிஸ்டராக இருக்காரு, அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கும்ன்ட்டு, அதுக்கும் அப்ரிசியேஷன். பட் இங்கே பிஜேபி இன்னைக்கு எதிர்த்து பேசாத நிலையே இருக்கு பாருங்க. இல்லை, ஏதாவது ஒரு இஷ்யூல பேசலைன்னா சொல்லலாம். ஆமா, இஷ்யூல பேசலையே. அதான் என்ன இஷ்யூல பேசுறாரு? இஷ்யூவே இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க. இஷ்யூவே இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஆரோக்கியமான இணக்கமான ஒரு உறவை நிர்வாக ரீதியா நாங்க கடைபிடிக்கிறோம் அப்படின்றாங்க சார். அப்போ பொலிட்டிக்கலி கொள்கை எதிரி சார் அவங்க. சார் அப்போ க்ரூட் ஆயில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாட்டில் கேஸ் பற்றாக்குறை ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ள எல்லாம் சமமா இருக்கு, சுலபமா இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை தமிழ்நாடு வந்து ப்ரெஷர்லி இல்லவே இல்லை, அப்படிதான் சொல்ல வரீங்க? இல்ல, அப்படின்னு தவிர அரசு நினைக்குது. நம்ம மக்கள் என்ன முட்டாளா? நம்ம கண்ணுக்கு தெரியலையா? இந்த டிஸ்பாரிட்டி இருக்குல்ல, ரெவென்யூ டிஸ்பாரிட்டியே, அது எப்படி நீங்க மேட்ச் பண்ணுவீங்க, எப்படி கிளியர் பண்ணுவீங்க? நான் ₹1 கொடுக்கறதுக்கு ₹29 வருது, யூபிக்கு ₹1 கொடுக்கறதுக்கு ₹3000 போகுது. நான் அதை எப்படி நான் எப்படி கொண்டு வருவேன்? மெட்ரோ திட்டத்தை அவங்க காசு கொடுக்குறேன்ட்டாங்களா? பாஜக மாதிரி ஒரு பிரெடேட்டர் கட்சி இது வரைக்கும் உலகமே பார்க்கல. நீங்க அது வச்சு தான் எது வேணா பேசணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இங்க தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் நிர்ணயம் ஆகும். தாவேகா சார்பா பேசக்கூடியவங்க சொல்ற வாதம் என்னன்னா, எல்லா விஷயங்களையும் ரொம்ப கடுமையா எதிர்த்த திமுக சிரமப்பட்டுச்சு, நிர்வாக ரீதியாக சிரமப்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்குள்ள போய் தாவேகா அரசு சிக்கிக்கொள்ள வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இணக்கமா இருந்து நிதியை பெறுவது, இணக்கமாக இருந்து உறவை பேணுவதுங்கிறது சரியா இருக்கும், அந்த அணுகுமுறை தங்களுக்கு கை கொடுக்கும்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? சார், நான் நிறைய போராட்டத்தில் இருக்கேன், நிறைய இடத்துல நிலம் எடுக்க வருது கவர்மெண்ட்ல இருந்து. இப்போ ஆரோவில் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. சில தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கொஞ்சம் டைலாக் பேசலாமே, உரையாடல் பண்ணலாம், இணக்கமா இருக்கலாம், நம்ம கூட கொலாபரேட் பண்ணுவாங்க, இல்லை பேச்சுவார்த்தை மூலமா தீர்வெல்லாம் இல்லை, நம்ம கூட அப்படியே ஒத்துமையா நம்மளை கூட்டு போவாங்க, நம்மளை அப்படியே கழட்டி விட்டுற மாட்டாங்க அப்படிங்குவாங்க. ஒரு வாரம் தான் ஆகும், நம்ம கிட்ட அரசாங்கம் ஒரு பாம்பு போடும். நான் எத்தனை போராட்டத்தை பார்த்தாச்சு சார், எத்தனை கட்சிகள் இந்த மாதிரி பார்த்தாச்சு. லேண்ட் அக்விசிஷன் நடக்கும், 8 வழி சாலை போராட்டத்தில் இருந்திருக்கேன், ஏர்போர்ட் விரிவாக்கம் போராட்டத்தில் இருந்திருக்கேன், சிப்காட்டுக்கு 7000 ஏக்கர் எதிரும் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் வேறு போராட்டத்தில், மக்களுக்கு கனிம கொள்ளை போராட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிவென்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சார் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ எதிர்த்தாதான் லாபம்ன்றீங்களா? நீங்கள் எதிர்த்தே ஆகணும், உங்ககிட்ட வேற வழியே இல்லை. நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நவீன் பட்நாயக் என்ன பண்ணாரு? அப்போஸ் பண்ணாரா பிஜேபியை? சரி சார், அதெல்லாம் விட்டுருங்க. ஏக்நாத் ஷிண்டே என்ன பண்ணிட்டாரு? பாவம், ஏக்நாத் ஷிண்டே எங்கே இருக்கார் இப்போ? அவர் ஏன் சிஎம் ஆக்கல? ஹி இஸ் நாட் தி சிஎம் டுடே. சிஎம் இருந்தாலும் டெபுட்டி சிஎம் ஆக்கிட்டீங்க. தேவேந்திர ஃபட்னாவிஸ் அங்கே உட்காந்துருக்காரு. அது எப்படி நடந்தது நிகழ்வு? இல்லை, இப்போ பாஜகவுக்கு இணக்கமாக போனாலும் லாபம் இல்லைன்றீங்களா? 100% லாபம். எங்கே ஒரு லாபம் அழிச்சுட்டான். ஹிஸ்ட்ரி இல்லை சார், 12 வருஷம் தான் சார். இது ஹிஸ்ட்ரி கூட சொல்ல முடியாது. இந்த 12 வருஷத்தில் நடந்த அனுபவங்கள்லாம் ப்ரெசென்ட் தான் சொல்ல முடியும். ப்ரெசென்ட்ல நம்ம கிட்ட நியூமரஸ் ஃபேக்ட்ஸ் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. இல்லை, எதிர்த்தாலும் லாபம் இல்லை, இணக்கமாக போனாலும் லாபம் இல்லை. எதிர்த்தா யார் சொன்னா லாபம் இல்லைன்ட்டு? எதிர்த்தா லாபமா? 100% லாபம் அதில் தான் இருக்கு. லாங் டேர்ம் லாபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்த்தே ஆகணும், அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், நிற்க முடியும். இல்லாட்டி உங்களை அழிச்சு கட்டு, உங்களை கிழிச்சு போட்டு தம்சம் ஆக்கிடுவான். நீங்கள் எதிர்த்தே ஆகணும், அண்ட் அதில் ஸ்ட்ராட்டஜி வேணும். பாலிடிக்ஸ்னா அதுதான். இப்போ காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐஎம் எல்லாம் இருக்கிறதுனால பாஜக எதிர்ப்பு தாவேக்கா பண்ணது ஒரு மதச்சார்பையை கடைபிடிக்குதுங்கிறதான பெர்செப்ஷன். அந்த பெர்செப்ஷன் அது இப்போ பாருங்களேன், கொஞ்ச நாள் என்ன ஆக போகுதுன்ட்டு. இவங்களே பாஜக பற்றி பேச மாட்டாங்க. இவங்க ரூலிங் பார்ட்டி ஆகிட்டாங்க சார் இப்போ. அதில் தப்பே இல்லை. காங்கிரஸ், விசிகே, ஐயுஎம்எல் ரூலிங் பார்ட்டி ஆகிட்டாங்க. டிஎம்கே இதுலேருந்து லெசன் கற்றுக்கணும். டிஎம்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். டிஎம்கே ஷுட் ஹேவ் கிவன் தெம் அ பொசிஷன் ஆஃப் பவர் அண்ட் ப்ரிவிலேஜ். நீ அப்படி என்ன பெரிய பெரிய மந்திரி வச்சுருக்க? இந்த துரைமுருகன், பொன்முடி, யார் இந்த மூர்த்தி, செந்தில் பாலாஜி கூட லைபிலிட்டி. தேர் ஆர் லைபிலிட்டி டு அவர் பார்ட்டி. ஏவா வேலு, இவங்களாம் நேரு, சீசன்டு கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ். இவங்க எல்லாமே கழட்டி விட்டு ஃப்ரெஷ் பிளட்டை கொண்டு வர தெரிஞ்சிருந்தா இந்த சார் 10% ஓட்டு அதிகமாக கிடச்சிருக்கும் டிஎம்கேக்கு. இந்த தேர்தலில் 100% 10% ஓட்ஸ் அதிகமாக கிடைச்சிருக்கும். நீங்கள் அந்த க்ளீன் இமேஜ் இப்போ கூட டிஎம்கே அந்த க்ளீன் இமேஜ் நாங்கள் காட்ட போகிறோங்கிறது இது வரைக்கும் எங்கிட்ட காட்டல. நீங்கள் அதை காட்டி காமிச்சே ஆகணும். இதுக்கு மேலே அதுக்கு நீங்கள் பிளான் டிவைஸ் பண்ணியே ஆகணும். நாங்கள் கரப்ஷனை பேர் பண்ண மாட்டோம். ஒருத்தர் சொல்கிறாரு, டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் இந்த கேஸில் மாட்டினாரு சார். இப்போ ரேடு விழுந்தது ஈவா வேலு மேலே. ஆமாம். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சாரி, இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, லஞ்சம் எவன் கொடுத்தானோ, தனியார் பள்ளிகள் உரிமம் புதுப்பிக்கிறதுக்கு ஐ திங்க் சோ எதுக்கோ சொன்னாரு, லஞ்சம் கொடுத்தா எவன் கொடுத்தானோ அவனை பிடிச்சி உள்ள போடுங்கிறாரு. லஞ்சம் வாங்கினவன்
அது நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பார்த்துக்க கூடாது, நீ கழட்டி விடணும். அதெல்லாம் இவனை பிடிக்கணும், அவனை பிடிக்க மாட்டேன். நீ கட்சியிலேருந்தே கழட்டி விடணுன்றீங்க. 100% சார். கரப்ஷன் சார்ஜ் ப்ரூவ் ஆயிட்டா நான் கட்சியிலும் தொடர்பு வைக்க மாட்டேன், நான் எந்த விதமான தொடர்பு வைக்க மாட்டேன். இதுக்கு மேலே உதயநிதி ஆச்சு, ஹி ஷுட் டேக் சார்ஜ் அண்ட் டெல் தட். நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? மிஸ்டர் ஸ்டாலின் ஈவா வேலுக்காக ஒரு ட்வீட் போடுறாரு. he will prove his innocence in the court. அவர் கோர்ட்ல இன்னசென்ஸ் ப்ரூவ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொன்னா. பட் ஆனால் இஃப் அட் ஆல் அவர் கில்ட்டியா இருந்தாருன்னா we will also punish him போடு. கரப்ஷனுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். யார் மக்கள் பர்சீவ் பண்றாங்கல்ல அந்த க்ளீன் இமேஜை, ஒரு பார்ட்டிக்கிட்ட க்ளீன் இமேஜ் மக்கள் பர்சீவ் பண்றான். அது நீ தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். நீ ப்ரொஜெக்டே பண்ண மாட்டேங்கிற. ஸோ பீப்புள் ஆர் ஃபைண்டிங் இட் ஹார்ட் டு பிலீவ். ஸோ ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிடுவாங்க. அந்த பெர்செப்ஷன் தாவேக்கா மேல இருந்துச்சு தானே, இப்போ இருக்கா? 100% இருந்தது. ஆனால் இப்போ இந்த சமயத்தில் இது பண்ணிட்டு இருக்காங்களே இந்த கூத்து. ஏடிஎம்கே மட்டும் உள்ள கொண்டு வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ்க்கு சீட் கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சது. விஜய் ஒரு மேடலில் நின்று நாங்கள் தூய சக்தின்னு சொன்னார்னா மக்கள் பார்த்து ஒரு மாதிரி முறைக்க ஆரம்பிப்பான். கை தட்ட மாட்டான், விசில் தட்ட மாட்டான். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. மிக்க நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.